قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وفي آية الأخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وفي أيضا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الإخوة أوصيكم إياي أولا بتقوى الله. அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு ஆர்வமாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசித்தவனாக. அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் அவனுடைய அழைப்பை ஏற்று அவனை போற்றி புகழ்ந்து அவனுடைய உபதேசங்களை செவிதாழ்த்தி கேட்டு வாழுகின்ற காலம் முழுவதும் அழிதவராமல் பின்பற்றி வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவருக்கும் எதை கேட்டோமோ அதை இறுதி வரை உறுதியோடு பற்றி பிடித்து செயல்முறைப்படுத்தி வாழ்ந்து மரணித்து நாளை மறுமையிலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு வாரிசுகளாக அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தவர்களையும் ஆக்கி அல்புரிவானாக. அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்புகள் என்பது ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஏராளமான பண்புகளில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பண்பாக இருப்பதுதான் அமானிதத்தை பேணுதல் என்பது. பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையிலே அமானிதம் என்று சொன்னால், இந்த அமானிதத்திற்கான பேச்சு ஒரு மனிதனிடத்திலே எப்பொழுது வெளிப்படும் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் அவரோடு தொடர்புடைய இன்னொருவருடைய விஷயத்திலே சம்பந்தப்பட்டு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த அமானிதத்தை பேண அவர் மறுத்துவிட்டால், அல்லது இவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதமான ஒரு விஷயத்தில் அவர் மாற்றம் செய்துவிட்டால், அந்த சூழ்நிலையில் மட்டும்தான் அமானிதங்களை பற்றி நம்மில் பெரும்பான்மையானவர்கள் பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே அமானிதங்கள் என்பது இரண்டு வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, படைத்த ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹுவிற்கு ஒரு மனிதன் நிறைவேற்ற வேண்டிய அமானிதங்கள் என்று சில அமானிதங்கள் இருக்கிறது. இரண்டாவது, அடியார்களிடத்தில் நிறைவேற்ற வேண்டிய, செயல்முறைப்படுத்த வேண்டிய, பேணி பாதுகாக்க வேண்டிய அமானிதங்கள் என்றும் உண்டு. இந்த இரண்டு விதமான அமானிதங்களுடைய விஷயத்திலும் நாம் அதிகம் கவனத்தோடும் அதிகம் எச்சரிக்கையோடும் எல்லா நிலைகளிலும் அதை பேணி
முறையாக நம்முடைய வாழ்க்கையிலே அதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமை நாளில் மகத்தான வெற்றி என்பது நமக்கு நிச்சயம் கிடைக்கும். அந்த அடிப்படையிலே அமானிதங்கள் எவைகளெல்லாம் அமானிதங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்தான சில விஷயங்களை நாம் தெளிவாக பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அமானிதங்களை பொறுத்தவரையிலே இறைவனுக்கு வணக்க வழிபாடுகளில் செய்ய வேண்டிய அமானிதங்கள் என்று உண்டு. உடல் உறுப்புகளுக்கென்று சில அமானிதங்கள் உண்டு, அதை நாம் செய்ய வேண்டும். பிறருடைய உரிமைகள் விஷயத்திலே அமானிதம் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். செயல்பாடுகளுடைய விஷயத்திலே அமானிதம் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். பேசக்கூடிய பேச்சுக்களில் அமானிதத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். அதே போன்று பதில் சொல்லக்கூடிய விஷயத்திலே பிற மனிதர்களிடத்தில் நாம் பதில் சொல்லுகிறோம் என்று சொன்னால் அந்த பதிலிலும் கூட அமானிதம் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நேரம் என்பது அமானிதமான ஒன்றாக பார்க்கப்பட வேண்டும். அதே போன்று ஒரு பெண் என்று சொல்லும் பொழுது அவளுடைய விஷயத்திலே சில அமானிதங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். 2 சகோதரர்கள் ரகசியம் பேசினார்கள் என்றால் அதிலே அமானிதம் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு பொருள் அல்லது ஒரு விஷயம் ஒரு மனிதனிடத்தில் நம்பி ஒப்படைக்கப்பட்டால் அதில் அமானிதம் இருக்க வேண்டும். ஒருவரிடத்தில் பொறுப்பு கொடுக்கப்பட்டதென்றால் அதில் அமானிதம் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். இப்படி மனிதர்களுடைய வாழ்க்கையிலே அமானிதத்தோடு தொடர்புடைய ஏராளமான விஷயங்களை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். ஆனால் நம்மில் பெரும்பான்மையானவர்கள் ஒரு குறுகிய வட்டறைக்குள் சில விஷயங்களை மட்டுமே அமானிதத்திற்குரியதாக வரையறுத்து வைத்து அதில் மட்டுமே அமானிதத்தை இன்றைக்கு பேணி பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு விஷயத்திலே அமானிதம் என்பது அவரிடத்தில் இருக்கத்தான் செய்கிறது. அப்படி அவர்களிடத்தில் அமானிதமாக இருக்கின்ற விஷயங்களில் ஏதோ ஒரு சில சூழ்நிலைகளில் அதை முறையாக பயன்படுத்தாமல் அந்த அமானிதத்தை பேணுதல் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அது போன்ற சூழ்நிலைகளை நாம் களைத்து எடுத்து விட வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையாம் குர்ஆனிலே 23வது அத்தியாயத்திலே கத் அஃப்லஹல் முஃமினூன் வெற்றி பெற்ற இறை நம்பிக்கையாளர்கள் என்பதாக சொல்லி ஒரு பட்டியலையே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த பட்டியலிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 8வதாக சொல்லி காட்டும் பொழுது வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன் இறை நம்பிக்கையாளர்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர்கள் தங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானித பொருட்களையும் அவர்கள் தங்களுக்கு எடுத்துக்கொண்ட வாக்குறுதிகளையும் முறையாக பேணி அதை காப்பாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக வெற்றி பெற்ற முஃமின்களுடைய பண்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அமானிதம் பேணுதலையும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதையும் குறிப்பிட்டு காட்டுகிறார். அன்பானவர்களே, இந்த வெற்றி பெற்ற முஃமின்கள் என்று சொன்னால் அவர்களுக்கென்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட பாக்கியங்களை வைத்திருக்கிறார் என்று அந்த அத்தியாயத்தினுடைய 10வது 11வது வசனங்களில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் உலாயிக ஹுமுல் வாரிசூன் அவர்கள்தான் வாரிசுதாரர்கள் எரிசௌனல் ஃபிர்தௌஸ் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு வாரிசுதாரர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆக வெற்றி பெற்ற முஃமின்கள் என்ற அடிப்படையிலே அவருடைய பண்புகளை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டிவிட்டு அப்படிப்பட்ட வெற்றி பெற்ற முஃமின்கள் எதை கொண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சொல்லும் பொழுது உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு வாரிசுகள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் அந்த சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய அளவிற்கு உரிய பண்புகளும் செயல்பாடுகளும் நம்மிடத்திலே இது போன்ற விஷயங்களில் இருக்கிறதா என்பதை நாம் இந்த நேரத்திலே கவனித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த அமானிதத்தை பாதுகாப்பது என்பது அமானிதத்தை பேணிக்கொள்வது என்பது மனிதர்களாகிய நமக்கு உரிய பண்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டி இருந்தாலும் கூட நமக்கெல்லாம் வழிகாட்டிகளாக அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் எடுத்து பார்த்தோமேயானால்
எல்லா நபிமார்களும் தங்களுடைய சமுதாய மக்களுக்கு மத்தியிலே இந்த அமானிதம் என்று சொல்லப்படக்கூடிய விஷயத்திலே நம்பிக்கைக்கு உரிய மக்களாகவே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டவையானால் தூதராக அனுப்பப்படுகின்ற நேரம் அவர்கள் மக்களிடத்திலே சொல்கிறார்கள், இன்னீ லகும் ரசூலுன் அமீன், நான் உங்களிடத்தில் அனுப்பப்பட்டிருக்கின்ற நம்பிக்கைக்குரிய தூதராக இருக்கிறேன் என்பதாக சொல்கிறார்கள். அங்கு தங்களுடைய அமானித நம்பிக்கையை பற்றியான ஒரு பெயரை அல்லாஹ்வுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். எந்த அளவிற்கு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த அமானிதத்தினுடைய விஷயத்திலே நம்பிக்கைக்கு உரிய ஒரு தூதராக நான் இருக்கிறேன் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தோமேயானால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்டினுடைய அரசர் சொல்லி காட்டும் பொழுது, உங்களுடைய அந்த சகோதரரை நீங்கள் அழைத்து வாருங்கள், இன்னகல் யௌம் அல்லதி அம்கன்து அமீன், அப்படிப்பட்ட அந்த யூசுப்பை நான் நம்பிக்கைக்குரிய ஒரு பிரதிநிதியாக என்னுடைய சபையிலே அமைத்துக் கொள்கிறேன் என்பதாக மன்னர் சொல்லக்கூடிய அளவிற்கு நம்பகத்தன்மையை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோமேயானால் ஏகத்துவ நபியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னாலேயே அல்லாஹ்வினுடைய தூதரை பற்றி அவருடைய வரலாறுகளை நாம் எடுத்து பார்த்தோமேயானால் அல்லாஹ்வினுடைய தூதருடைய மேன்மைகளிலும் சிறப்புகளிலும் உரிய ஒன்றாக இருப்பது நம்பிக்கைக்கு உரியவர் என்பது. இந்த நம்பிக்கைக்கு உரியவர் என்ற பெயரும் புகழும் அல்லாஹ்வினுடைய தூதருக்கு கிடைப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், வரலாறுகளை நாம் எடுத்து பார்த்தால் சொல்லுவார்கள், நாங்கள் உங்களிடத்தில் ஒரு பொருளை நம்பி ஒப்படைத்தால் அதிலே நீங்கள் முறையாக பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்பதைத்தான் இந்த நபித்துவத்திற்கு முன்னால் அல்லாஹ்வினுடைய தூதருடைய வாழ்க்கை நம்பகத்தன்மையோடு இருந்தது என்ற வரலாற்று நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னர்களுக்கெல்லாம் கடிதங்களை எழுதுகிறார்கள். அப்படி மன்னர்களுக்கெல்லாம் கடிதங்களை எழுதுகின்ற நேரத்திலே நஜ்ஜாசி மன்னருக்கு ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறார்கள். அப்படி நஜ்ஜாசி மன்னருக்கு கடிதத்தை எழுதி அனுப்பும் பொழுது, உங்களில் யாராவது இந்த கடிதத்தை எழுதி அனுப்பிய முஹம்மது நபியை பற்றி நன்கு அறிந்தவர் தெரிந்தவர் இருந்தால் அவரை பற்றி என்னிடத்தில் சொல்லுங்கள் என்பதாக கேட்கும் பொழுது, அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அல்லாஹ்வினுடைய தூதருக்கு மார்க்க பிரச்சாரங்களை தடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்தவர் அபூ சுஃபியான். அப்படிப்பட்ட அபூ சுஃபியான் அந்த நஜ்ஜாசி மன்னருக்கு முன்னால் நின்று கொண்டு அவர் இப்படியெல்லாம் சொல்லுகிறார் என்பதை பற்றி சொல்லி காட்டும் பொழுது, அமானிதங்களுடைய விஷயத்திலே நம்பகத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும், அதிலே பேணுதல் இருக்க வேண்டும், அதை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை முஹம்மது நபி ஏவக்கூடியவராக இருக்கிறார் என்ற ஒரு நம்பகத்தன்மை அந்த நஜ்ஜாசி மன்னருக்கு மத்தியிலே சொன்னார் என்ற வரலாற்றை பார்க்க முடிகிறது. ஆக அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு தரக்கூடிய படிப்பினை, இந்த உம்மத்தினுடைய மிக பெரும் ஒரு பொக்கிஷமாக இருப்பது இந்த அமானிதத்தை பேணி பாதுகாப்பதும், அமானிதங்களுடைய விஷயத்திலே அதை சரியான முறையிலே நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு தரக்கூடிய படிப்பினைகளாக இருக்கிறது. அன்பானவர்களே, மனிதர்களுடைய வாழ்க்கையிலே எந்த அளவிற்கு இந்த அமானிதங்களை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறான் என்று சொன்னால், ஆரம்பத்தில் ஒவ்வொரு மனிதர்களின் மீதும் சுமத்தப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு அமானிதத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையாம் குர்ஆனிலே சொல்கிறார். என்ன அமானிதம்? இன்னா அரதுனல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்த். ஆரம்பத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அமானிதத்தை, இந்த வேதத்தை சுமந்து கொண்டு செயல்முறைப்படுத்தி அதன் அடிப்படையிலே வாழ வேண்டும் என்ற அந்த அமானிதத்தை பறந்து விரிந்திருக்கின்ற வானத்திடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறான். எப்படி? வானத்திடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலில் இந்த குர்ஆனையும்
அதை செயல்முறைப்படுத்தி அதன் அடிப்படையிலே வாழ வேண்டும் என்பதை முதலில் அல்லாஹ் வானத்திடத்திலே கொடுக்கிறான். அடுத்து பூமி இடத்திலே கொடுக்கிறான். வல் ஜிபால், மலைகளிடத்திலே அல்லாஹு தஆலா ஒப்படைத்தான். இப்படி வானத்திலும் பூமியிலும் மலைகளிடத்திலும் இந்த அமானிதம் ஒப்படைக்கப்படும் பொழுது அவற்றை சுமந்தால் செயல்முறைப்படுத்த வேண்டும். செயல்முறைப்படுத்த தவறினால் மறுமையிலே கண்டிக்கப்படுவோம் என்பதை பயந்து அவைகள் எல்லாம் மறுத்து விட்டன. அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்கிறான். 33வது அத்தியாயத்தினுடைய 72வது வசனத்திலே, இந்த மனிதர்களுக்கெல்லாம் அமானதத்தை ஒப்படைக்கும் முன்பாக வானத்திலும் பூமியிலும் மலைகளிடத்திலும் அல்லாஹ் தஆலா ஒப்படைத்து அவைகள் எல்லாம் அதை சுமக்க மறுத்த பொழுதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வஹமலஹல் இன்சான், மனிதன் மீது அதை நாம் சுமத்தினோம். அல்லாஹ் நம்மள்ட்ட சுமத்தி இருக்கிறான். இந்த குர்ஆனை நீங்கள் படியுங்கள். இந்த குர்ஆனின் அடிப்படையில் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள். இதை செயல்முறைப்படுத்துங்கள். இதுதான் உங்களுக்கான வாழ்வியல் வழிகாட்டுதல் என்பதை அல்லாஹு தஆலா நம்மீது சுமத்தினான் என்று சொல்லிவிட்டு, இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா, நிச்சயமாக மனிதன் அநியாயம் செய்பவனாகவும் மிக பெரும் அறிவிலியாகவும் இருக்கிறான் என்பதாக குர்ஆனில் சொல்கிறார். யோசித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் கொடுத்திருக்கின்ற ஒரு அமானிதம், முதலில் சுமத்தப்பட்ட அமானிதம். இந்த அமானிதத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பேணி செயல்முறைப்படுத்துவதிலே, உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் ஏற்றிருக்கிறோம். குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனை குறித்தும் இந்த நேரான பாதையை குறித்தும் இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்தும் இதுதான் நேரான பாதை, சொர்க்கத்திற்கான பாதை என்று எல்லாம் அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தி விட்டான். தெளிவுபடுத்திவிட்டு அல்லாஹ் மீண்டும் நமக்கு நினைவூட்டுகிறான். இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னாஹு மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பஅதி மா பையன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப், வேதத்திலே எல்லாம் தெளிவாக்கப்பட்ட பிறகு அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லாமல் மறைத்து தங்களுக்குள்ளாகவே தங்களுடைய உள்ளங்களிலாகவே அதை மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, உலைக யல்அனுஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை சபிக்கிறான். சபிப்பதற்கு தகுதி உடையவர்களும் சபிக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். என்றால் நம்மின் மீது முதலில் சுமத்தப்பட்டு இருக்கின்ற அமானிதம் என்னவென்று சொன்னால், தீனுல் இஸ்லாமை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லுவது. இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்வது என்பது நம்மில் ஒவ்வொருவரின் மீதும் உள்ள கடமையாக, அமானிதமாக அது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அமானிதத்தை குறித்து நாளை மறுமை நாளிலே நம்மில் ஒவ்வொருவர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயம் விசாரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். என்றால் அந்த பொறுப்புணர்வை உணர்ந்து இந்த அமானிதத்தை நாம் எந்த அளவிற்கு செயல்முறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம், இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா நம்மீது சுமத்தி இருக்கின்ற முதல் அமானிதம் இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லுவது என்பது. இரண்டாவது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கென்று சில நிஅமத்துகளை கொடுத்திருக்கிறான். அமானிதமாக பேணி பாதுகாக்க வேண்டிய, பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டிய சில அமானிதங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கென்று தந்திருக்கிறான். அலம் நஜஅல் லஹு ஐனைன் வலிசான வஷஃபதைன் வஹதைனாஹு நஜ்தைன், இரண்டு கண்களை நான் உங்களுக்கு கொடுக்கவில்லையா, உதடுகளையும் நாவையும் உங்களுக்கு கொடுக்கவில்லையா என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் கொடுத்த நிஅமத்துகளை நமக்கு நினைவுபடுத்துகிறான். இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அமானத். இவைகளெல்லாம் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற அமானிதம். எப்படி தெரியுமா? இந்த கண்ணை கொண்டு தீமையான, பாவமான, அனாச்சாரமான, ஆபாசமான எந்த ஒரு செயலையும், சொல்லையும், செயலையும் பார்க்க கூடாது என்பது இந்த கண்ணுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வழிகாட்டுதல். அதை யார் முறையாக பேணி பாதுகாக்க தவறுகிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் அந்த அமானித மோசடியை செய்தவர்கள் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாவுக்கும் இந்த உதடும் பேசுவதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். என்றால் யார் எதை எப்படி வேண்டுமானாலும், எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும், எந்த வார்த்தைகளை வேண்டுமானாலும் பேசலாம் என்று அல்ல. பேசினால் நல்லதை பேசட்டும், அல்லது வாய்மூடி மௌனமாக இருக்கட்டும் என்பது இந்த நாவுக்கும் உதடுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அமானத்.
ஆனால் இன்றைக்கு நாம் இந்த அமானிதத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய விஷயத்திலே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத் குல்லுன் உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. இந்த செவிப்புலன், இந்த பார்வை, இந்த இதயம், இவைகள் எல்லாம் நாளை மறுமையிலே அது கொடுக்கப்பட்டதை குறித்தும் அதை நீங்கள் பயன்படுத்தியதை குறித்தும் அந்த அமானிதங்களை குறித்து நிச்சயம் அல்லாஹ் தஆலா விசாரிப்பேன் என்பதாக சொல்கிறான். ஆக அல்லாஹ் உடல் உறுப்புகளை நமக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அது நிஅமத்தாக இருந்தாலும் அதற்கென்று சில அமானிதங்களை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அந்த அமானிதங்களுடைய விஷயத்திலே நாம் பேணுதலோடும் பாதுகாப்போடும் முறையாகவும் அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்முறைப்படுத்தினால் மட்டும்தான் நாளை மறுமையிலே வெற்றி அடைய முடியுமே தவிர இந்த உலகத்தில் வாழுகின்ற நேரத்திலே இந்த அமானித மோசடி நாம் செய்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரணையில் இருந்து நம்மால் ஒருபொழுதும் தப்பிக்க முடியாது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக நிஅமத்தின் அமானிதம் என்ற அடிப்படையிலே நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் பிறரிடத்தில் நாம் கொடுக்கின்ற வாக்குறுதிகள், பிறரிடத்தில் நாம் கொடுக்கின்ற வாக்குறுதிகள் அல்லது நமக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நேரத்தில் நடைபெறக்கூடிய மோசடிகள், இந்த ரெண்டுமே அமானிதம் சார்ந்த விஷயமாக கட்டாயம் நாம் பேசப்பட வேண்டிய ஒன்று. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நம்மிலே பொடுபோக்காகவும் அசருத்தியாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த இரண்டினுடைய விஷயங்களில் தான். நாம் ஒருவரிடத்திலே வாக்குறுதி கொடுக்கிறோம் என்று சொன்னால் வாக்குறுதி கொடுக்கின்றோம், அந்த வாக்குறுதிகளை நாம் முறையாக பேணி பாதுகாப்பது கிடையாது. கொடுத்த வாக்குறுதியை நம்பகத்தன்மையோடு நிறைவேற்றுவது கிடையாது. போன் பண்ணி பேசுவாங்க. யதார்த்தமான வாழ்க்கை நடக்கக்கூடிய நிகழ்வு. நம்ம யார் இடத்திலாவது பொருளாதாரம் வாங்கி இருப்போம், அல்லது நம்முடைய இடத்தில் யாராவது ஒருவர் பொருளாதார உதவி கேட்டு இருப்பார். நாம் என்ன சொல்லுவோம்? போன் எடுத்து இந்த நேரத்தில் இப்ப வந்து கொடுத்துறேன், அல்லது இப்ப வாங்க வாங்கிக்கிங்க என்று நாம சொல்லிட்டு வச்சிருவோம். ஆனால் நமக்கு தெரியும், நம்முடைய உள்ளத்திற்கு தெரியும், நாம சொன்னது சும்மாதான். நடந்திருக்கா இல்லையா? யார் எப்ப பாரோ இப்படியே தான் அவங்க ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, நாமளும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் என்று கொடுப்பதற்கு மனமில்லாமல் கொடுப்பதாக சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்து அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே அலக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது உங்களுடைய உள்ளத்திலே நம்பகத்தன்மையை இல்லாமல் ஆக்கிவிடக்கூடிய ஒரு செயல். ஆனா அது சாதாரணமா நம்மள்கிட்ட நடக்குது. போன் எந்திரிக்கு போன் வந்ததோ அதிலிருந்து யார் எப்ப போன் பண்ணாலும் இப்ப வந்துடுறாங்க, 5 நிமிஷத்துல வந்துடுறாங்க. அரை மணி நேரமாக காத்திருப்பார். போனை பண்ணுவார், எடுக்க மாட்டோம். போன் பண்ணுவார், இப்ப வந்தார். ஆனால் செல்லவே மாட்டோம். இந்த இடத்தில் நாம் 2 விஷயங்களை கவனிக்க வேண்டும். ஒன்று, நம்மை எதிர்பார்த்தவர்களாக அவர்களுடைய தேவைகளை விட்டுவிட்டு, அவர் எத்தனையோ சிரமங்களை விட்டுவிட்டு, எவ்வளவோ சிரமங்களுக்கு மத்தியிலே அவருடைய தேவைகளை, அவருடைய அலுவல்களை, எல்லா விஷயங்களையும் விட்டுவிட்டு நாம் சொன்ன அந்த வாக்குறுதிக்காக அந்த இடத்தில் அவர் காத்து கிடப்பார். ஆனால் நம்முடைய பொடுபோக்கு, நம்முடைய நம்பகத்தன்மை இல்லாத காரணத்தினால் அவருடைய நேரத்தையும் அவருடைய தேவையையும் அவருடைய அந்த கஷ்ட சூழ்நிலைகளையும் இன்னும் அதை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குத்தான் அந்த நிலை மாற்றப்படுகிறது என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த நம்பிக்கை மோசடியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். மசூராக்கு ஆலோசனைகளுக்கு அழைக்கப்படுகிறது. இதெல்லாம் இன்றைக்கு பேசப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயங்கள் அன்பானவர்களே. நாம் சாதாரணமாக அதை கடந்து போயிடுறோம். ஆனால் எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த, நாம் எப்படிப்பட்ட ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கான ஒரு உதாரணம். ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த நேரத்தில் நடக்கும், இத்தனை மணிக்குள் முடியும் என்று சொல்லி ஆலோசனை கூட்டத்திற்கு அழைக்கப்படுகிறது என்றால் நம்மில் எத்தனை நபர்கள் நம்முடைய நம்பகத்தன்மை அந்த நேரத்திலே பாதுகாக்கிறோம்? சிந்தித்து பாருங்கள். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நான் வந்து விட்டேன், நம்ம எப்ப வேணாலும் போலாம், நம்ம போலாம். நமக்காக எத்தனை நபர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்களோ அப்படி காத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவரவர்களுக்கென்று ஏதாவது ஒரு அலுவல்கள் இருக்கும், ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கும், ஏதாவது ஒரு கஷ்ட சூழ்நிலை இருக்கும். அந்த நேரத்தில் அவர்களை காக்க வைத்து
அந்த வாக்குறுதியினுடைய நிலைகளில் மோசடி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் ஏற்படுத்துகிறோம் என்று சொன்னால் நம்முடைய நம்பகத்தன்மை எந்த அளவிற்கு அந்த அமானிதம் பேணுதல் என்பது அங்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதை பாருங்கள். அடுத்து வாக்குறுதி கொடுக்கிறோம், இத்தனை மணிக்கு ஆரம்பித்து இத்தனை மணிக்கு முடிகிறது. நீங்கள் வருகின்ற தாமதத்தின் காரணத்தினால் பேச வேண்டிய விஷயங்களை எல்லாம் பேசி 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 அந்த மசூராவை முடிக்கும் போது 1 மணி நேரம் 2 மணி நேரம் தாமதமாக ஆகிவிடுகிறது என்றால் சாதாரண ஒரு விஷயம்தான். மசூரா கலைக்கப்பட்டு இத்தனை மணிக்கு ஆரம்பித்து இத்தனை மணிக்கு முடியும் என்று சொன்ன நேரத்தில் நம்முடைய பொடுபோக்கின் காரணமாக அந்த இடங்களில் நேரம் வீணடிக்கப்படுகிறது, நம்பகத்தன்மை பாழாக்கப்படுகிறது என்று சொன்னால் இவை ஒவ்வொன்றை குறித்தும் நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பார். உங்களில் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ, யாரெல்லாம் நம்பகத்தன்மை இழக்கிறார்களோ, இவர்கள் அனைவரை பற்றி நாளை மறுமையில் அல்லாஹ் நிச்சயம் விசாரிப்பான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன் துபுது மா ஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஃபூஹு யுஹாஸிபுக்கும் பிஹில்லாஹ். நீங்கள் உள்ளத்தில் மறைத்திருப்பதை வெளிப்படையாக செய்வற்றையெல்லாம் அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரிப்பான் என்று சொன்னார்களே, அது சாதாரண ஒரு நிலை அல்ல. வெளிப்படையா நான் செஞ்சா தெரிஞ்சிருமே என்பதற்காக உள்ளத்தில் மறைத்து 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 ஏமாற்றி ஏமாற்றி நம்பகத்தன்மை இழந்து மோசடி செய்து என்று எத்துணை உள்ள கசடுகள் இருக்கிறதோ, இவை எல்லாவற்றையும் நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரித்தான் என்று சொன்னால் நம்முடைய நிலை என்னவாக இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பி லா துஹ்ஸினி யௌம யபஅஸூன், மனிதர்களை ஒன்று கூட்டக்கூடிய நாளில் யா அல்லாஹ் எங்களை இழிவுபடுத்தி விடாதே என்பதாக குறிப்பிட்டு காட்டினார்கள். அன்பானவர்களே, அடுத்து இப்படி இந்த நேர நிர்வாகம் வாக்குறுதியினுடைய விஷயத்திலே நாம் அமானித மோசடியில் ஈடுபடுகிறோமோ, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரிடத்தில் பேசுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஹதீஸ், எப்படி ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்படி பேசி முடித்த பிறகு அவர் போயிட்டார். பேசிட்டு இருந்த சகோதரர் பேசி முடிச்சுட்டு போயிட்டார். அப்படி பேசிவிட்டு சென்றால் அது அமானிதம். அது அமானிதம். அதை நீங்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, யாரிடத்திலையும் அதை சொல்லக்கூடாது. உங்களோடு அவர் பேசியது, அவரோடு நீங்கள் பேசியது உங்கள் இருவருக்குள்ளாக மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர அதில் வேறொருவரிடத்தில் அந்த செய்தியை சொல்லி அந்த நேரத்தில் செய்யக்கூடாது, அமானித மோசடியில் ஈடுபடக்கூடாது. ஆக உங்கள் சகோதரர் உங்களிடத்தில் பேசுவதும் உங்களுக்கு ஒரு அமானிதம். அப்படி என்றால் எத்துணை விஷயங்கள் நம்மோடு நாம் பேசி இருக்கின்ற, நண்பர்களோடு பேசி இருக்கின்ற, உறவுகளோடு பேசி இருக்கின்ற விஷயங்களை பிற மக்களுக்கு வெளிப்படுத்தி அந்த மோசடியில் ஈடுபட்டு இருப்போம். சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அடுத்த ஒரு விஷயத்தை பற்றி, உங்களிடத்தில் உங்களுடைய ஒரு சகோதரர் ஒரு அமானிதமாக ஒரு விஷயத்தை சொன்னால், சொன்ன அந்த விஷயத்தில் அமானிதத்தை முழுமையாக பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு நபிச்சோழரிடத்திலே அமானிதத்தை கொடுக்கிறார்கள். அப்படி அமானிதமாக ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த சஹாபி வீட்டுக்கு வரார். அவங்க உம்மா கேட்கிறாங்க, என்ன தாமதமாக வருவதற்கு என்ன காரணம்? நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு பேசிக் கொண்டிருந்தேன், அதனால் வருவதற்கு தாமதம் சொல்றார். நான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், அதனால் வருவதற்கு தாமதம் அப்படின்னு சொல்லி சொல்றார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய தாயார் கேட்கிறாங்க, என்ன பேசிட்டு இருந்தீங்க? அது அமானிதம், நான் சொல்ல மாட்டேன், அது அமானிதம். என்னிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு விஷயம், அதை நான் உன்னிடத்தில் சொல்ல மாட்டேன் என்று அந்த நேரத்தில் அமானிதத்தை பேணி பாதுகாத்தார்கள் என்று சொன்னால், சஹாபாக்களுடைய வாழ்க்கையில இந்த அமானிதம் பேணி பாதுகாப்பது என்பது எந்த அளவுக்கு உயர்ந்த பண்பாக இருந்தது தெரியுமா? அன்பானவர்களே, இன்னைக்கு நாம சாதாரண அதை உடைச்சோம், சாதாரண அதை உடைத்து விடுகிறோம். அமானித பேணுகா பாதுகாப்பு என்பது இல்லாமல் போய்விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது யாரெல்லாம் முனாஃபிக், யாருடைய பெயர் முனாஃபிக் என்று சொல்லி ஒரு பட்டியலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிச்சோழரிடத்தில் கொடுத்து விட்டு சொல்லுகிறார்கள், நான் சொல்லாமல் இந்த பட்டியலை யாரிடத்திலும் கொடுக்க கூடாது. இதில் என்ன விஷயம் இருக்குன்னு யார்ட்டும் சொல்லக்கூடாது. எப்படி முனாஃபிகளுடைய பட்டியலை கொடுத்து விட்டு நான் அனுமதி கொடுக்கும் வரை வேற யாருக்கும் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சில காலத்துல மௌத்தா போயிடுறாங்க.
உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சுப்ஹானல்லாஹ், எந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய நாவிலே அல்லாஹ் பேசினான் என்று சொன்னார்களோ அப்படிப்பட்டவர், நன்மை தீமைகளை பிரித்தறிவிக்கக்கூடிய ஃபாரூக் என்ற சிறப்புக்குரியவராக வாழ்ந்தவர், அந்த நபித்தோழரிடத்திலே சென்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த முனாஃபிகளுடைய பட்டியலை கொடுத்தாங்கல்லவா, அதை கொடுங்க, என் பெயர் இருக்கான்னு பார்த்துட்டு தரேன்றாங்க. கொடுக்கவே மாட்டேன் கேட்கிறாங்க. பின்னால போய் கேட்கிறாங்க, அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் கேட்கிறாங்க. கடைசி வரைக்கும் அல்லாஹ்வினுடைய தூதர் இதை நான் அனுமதிக்காமல் யாருக்கும் கொடுக்க கூடாது என்ற அந்த அமானித பொறுப்பை எக்காரணத்தை கொண்டு யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்படி விட்டுக் கொடுக்காமல் இருந்த ஒரு கட்டத்துல போய் கேட்கிறாங்க, நீங்க அதை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, என் பெயராவது அதில் இருக்கிறதா என்று பார்த்து சொல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள். அவர் அதற்கும் மறுத்து விட்டார் என்று சொன்னால், நம்மிடத்தில் அமானிதமாக ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது என்றால் அந்த பொறுப்பினுடைய விஷயத்தில் நாம் எந்த அளவிற்கு அமானிதத்தை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களை, அமானிதமாக நமக்கு கொடுக்கப்படுகின்ற பொறுப்புகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு. அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு, ஒரு பணி கொடுக்கலாமே, நான் அதை செய்வேனே என்பதாக சொல்லுகிறார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் மிக மிக பலகீனமானவர் அபூதரே, நீங்கள் மிக மிக பலகீனமானவர், உங்களுக்கு அந்த பொறுப்பை சுமப்பதற்கான வலு கிடையாது, அதனால் நீங்கள் அதை கேட்காதீர்கள். ஒரு மனிதரிடத்தில் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த அமானிதத்தினுடைய விஷயத்தில் அவர் முறையாக சரியாக நடந்து கொண்டால் அவர் பாதுகாக்கப்பட்டு விட்டார். யார் அமானித விஷயத்திலே, பொறுப்பினுடைய விஷயத்திலே மோசடி செய்து விட்டார்களோ, முறையாக அதை கையாளவில்லையோ, அதுவே நாளை மறுமையிலே அவருக்கு மிக பெரும் ஒரு இழிவாக மாறிவிடும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்ற ஒரு செய்தி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள். ஆக நாம சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற அமானிதமான பொறுப்புகள் என்பது நாளை மறுமையில் அதுவே நமக்கு மிக பெரும் சிரமத்திற்குரிய, இழிவுக்குரிய ஒரு விஷயமாக மாற்றப்படும் என்று சொன்னால், இன்றைக்கு நம்மள பெரும்பான்மையானவர்கள் தான் பாதுகாக்க வேண்டும். அந்த பொறுப்பை தேடி 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 பெறுகிறார்கள், ஆனால் அந்த பொறுப்பை முறையாக நிறைவேற்றுவது கிடையாது. அமானிதமாக கொடுக்கப்பட்டதை அமானிதம் பேணுவது கிடையாது. கொடுக்கப்பட்ட பொறுப்பினுடைய விஷயத்திலே முழுமையாக அதை நிறைவேற்றுவது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிறகு ஒரு காலம் வரும், அந்த காலம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், நம்பிக்கை தன்மையே இல்லாமல் போய்விடும். இரவு நேரத்திலே ஒரு மனிதன் உறங்குவான், அவனிடத்தில் அந்த நம்பிக்கை தன்மை எடுக்கப்படும். அந்த நம்பிக்கை தன்மை எடுக்கப்பட்டதின் அடையாளமாக ஒரு புள்ளி அவனுடைய உள்ளத்தில் வைக்கப்படும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்பகத்தன்மை எடுக்கப்பட்டு யாராவது ஒருவர் அங்கும் இங்குமாக நம்பிக்கைக்குரியவர் இருக்கிறாரா என்று தேடி பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு சூழ்நிலை வரும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு காலத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோமா என்று யோசிக்கப்படக்கூடிய அளவுக்கு இருக்கு. சிலர் சொல்லுகிறார்கள், நம்பி நான் வந்துட்டு ஒரு பொறுப்பை கொடுத்தேன், என்னையே ஏமாத்திட்டு போயிட்டான், என்னையே மோசடி செஞ்சுட்டான். குடும்பத்தை நெருங்கிய உறவினர், அவ்வளவு நான் பார்த்து அவன்கிட்ட நல்ல முறை நடந்துகிட்டேன், அவனே காலவாரிட்டு போயிட்டான் என்று யதார்த்தமான வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஒரு மனுஷனை பத்தி ஒரு காலத்துல அவன் அப்படிப்பட்டவன், அவன் வீரன், அவன் நல்ல மனுஷன், அவன் இப்படி, அவன் நல்லவன் என்று அவனை பற்றி எல்லாம் பேசுவாங்க. எப்படி? அவன் செல்வந்தன், அவன் நல்லவையன், நல்ல வீரமானவன், நல்ல வலுமிக்கவன் என்று எல்லாம் பேசுவாங்க. ஆனால் அவனுடைய உள்ளத்தில் கடுகளவும் கூட நம்பகத்தன்மை இல்லாமல் போயிடும். எவ்வளவு பெரிய வீரன், எவ்வளவு பெரிய நல்ல பேர் என்ன எடுத்திருந்தாலும் சரி, ஆனால் அந்த நம்பகத்தன்மை இல்லாத ஒரு நிலையில்தான் அவன் தன்னுடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி ஒரு காலம் வரும்னு சொன்னாங்க. இன்றைக்கு அப்படித்தான் ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதை போல் மலையளவுக்கு நம்பி இருந்தேன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான், எல்லாம் அவனை நம்பித்தான் ஒப்படைச்சே சொல்லுவாங்க. எல்லாவற்றையும் ஏமாற்றி விட்டு, எல்லா விஷயத்திலும் அமானித மோசடி செய்துவிட்டு செல்லக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிறோம். அன்பிற்கின் அல்லாஹ்வின் அடியார்களே, வாழுகின்ற இந்த சொற்ப காலத்திலே அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, இந்த அமானிதத்தை முறையாக பேணி பாதுகாத்து நிறைவேற்றுவது என்பது
அதிலே நாம் மோசடி செய்தோமையானால், அதிலே நாம் பேணி பாதுகாக்கவில்லை என்று சொன்னால், அதுவே நாளை மறுமையிலே நமக்கு இழிவை ஏற்படுத்தக்கூடியதாக மாற்றிவிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை விட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களிடத்திலும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு, அமானிதங்களையும் வாக்குறுதிகளையும் முறையாக பேணி பாதுகாத்து அதை நிறைவேற்ற வேண்டும். அது குறித்து நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவோம் என்பதை குறித்து சில விஷயங்களை நாம் பார்த்து வந்தோம். அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருமறையாம் குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது, அமானிதங்களை அவர்களுக்கு உரியவர்களிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் என்பதாக 44வது அத்தியாயம் 18வது வசனத்திலே சொல்லுகிறார். இந்த அமானிதம் என்று சொல்லப்படுவது அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். நம்மிடத்தில் நம்பி சொன்ன ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி, அல்லது நம்பி ஒப்படைக்கப்பட்ட ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி, அல்லது மாளிகையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பொருள் அல்லது தன்னுடைய மானம் குறித்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதிலே அமானிதம் என்பது பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த அமானிதம் பாழாக்கப்பட்டது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் மறுமையை எதிர்பாருங்கள். மறுமை நாளுடைய அடையாளமாக சொல்லும் பொழுது அமானிதங்கள் பாலடைத்தப்படுவது என்பது, அமானிதங்கள் பேணுதல் இல்லாமல் போவது என்பது மறுமை நாளுடைய அடையாளம் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் இன்னொரு ஹதீஸ்ல சொல்லி காட்டும் பொழுது, யாரிடத்தில் பெருமை இல்லாமல், யார் மோசடி செய்யாமல், யார் கடன் இல்லாமல் அவருடைய இறுதி நிலையினுடைய மரணம் அமைய பெறுகிறதோ அவர் நிச்சயம் சொர்க்கத்தில் நுழைவார் என்பதாக சொன்னார்கள். ஒன்று, பெருமை இல்லாமல் இருக்க வேண்டும். இரண்டாவது, மோசடி, நம்பகத்தன்மையிலே மோசடி செய்யாமல் இருக்க வேண்டும். மூன்றாவது, கடன் இல்லாமல் இருக்க வேண்டும். என்ற மூன்றும் இல்லாமல் ஒரு மனிதன் மரணித்தானே ஆனால் நிச்சயம் அவன் சொர்க்கத்தில் நுழைவான் என்று சொன்னால், இதில் மூன்றில் ஏதாவது ஒன்று அவரிடத்தில் இருந்தாலும் அவரால் சொர்க்கம் நுழைவது சாத்தியம் கிடையாது என்பதுதான் அந்த ஹதீஸினுடைய விளக்கமாக நமக்கு இமாம்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று சொல்லும் பொழுது இன்னொரு ஹதீஸிலே, ஒருவர் பயணம் செல்கிறார் என்று சொன்னால், நம்ம பொதுவாக வெளியூர்களுக்கு பயணம் செல்லக்கூடிய பழக்கம் இருக்கிறது. அப்படி பயணம் செல்லும் பொழுது நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எப்படி அந்த பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள், பயணம் செல்லக்கூடியவர்களை வழியெழுப்பவர்கள் என்று சொன்னால், மார்க்கப்பற்றை வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அமானிதமாக உங்களிடத்தில் ஏதாவது இருக்குமே ஆனால் அதில் விஷயத்தில் பேணுதலாக நடந்து கொள்ளுங்கள். இறுதி அமல்களை நீங்கள் முறையாக சரியாக செய்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி வழி அனுப்புவார்கள் என்று ஒரு ஹதீஸ் அஹ்மத் என்ற ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அமானிதங்களை பேணி பாதுகாக்கக்கூடிய விஷயம் என்பது எந்த அளவிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு மிக தெளிவாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அமானித மோசடி யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்யும் பொழுது முனாஃபிகளை பற்றி சொன்னார்கள், தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தின் அடித்தளத்திலே இருக்கக்கூடியவர்கள். நரகத்திலே ஆக குறைந்தபட்ச தண்டனை கொடுக்கப்படக்கூடியவர் யார் என்று சொன்னால் அபூ தாலிப். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களுக்கு நரகத்தினுடைய குறைந்தபட்ச தண்டனையாக கொடுக்கப்படும் என்று சொல்லி, அந்த தண்டனை என்னவென்றால் நெருப்பாலான காலணிகள் அவருக்கு அணிவிக்கப்படும். அந்த நெருப்பாலான காலணிகள் அணிவிக்கப்பட்டதன் காரணத்தினால் மூளை உருகி வலியும் என்பதாக சொன்னார்கள். காலில் அணியக்கூடிய செருப்பினுடைய சூடு மூளையை உருக்கி கருக்கி ஒழுக செய்யும் என்று சொன்னால், அந்த உடல் உறுப்புகள் இருக்கு, இடைப்பட்ட உடல் உறுப்புகள், அதனுடைய நிலை என்னவாக இருக்கும்? இதுதான் குறைந்தபட்ச தண்டனைன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட அந்த நரகத்தின் தண்டனையிலேயே அடித்தளத்தினுடைய நரகத்தின் தண்டனைக்குரியவர்கள் யார் என்று சொன்னால் முனாஃபிக்குகள். அந்த முனாஃபிக்குடைய பண்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, வாக்குறுதி கொடுத்தால் அவர்கள் மாறு செய்வார்கள், நம்பி ஒப்படைக்கப்பட்டால் மோசடி செய்வார்கள். முனாஃபிக்குடைய பண்பு நரகத்தின் அடித்தளத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஆக யாரெல்லாம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட விஷயங்களிலே மோசடி செய்கிறார்களோ, வாக்குறுதியை மீறுகிறார்களோ, இவர்கள் அனைவருடைய அடையாளம் எதுவாக இருக்கும் என்பதை சிந்தித்து பார்த்துவிட்டு
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுபோன்ற நிலைகளை விட்டோம் நாம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையிலே நாம் அதிகமாக ஈடுபட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமானிதங்களை எல்லா நிலைகளிலும் முழுமையாக பேணி செயல்முறைப்படுத்தி அதனுடைய விஷயங்களில் எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அமானிதங்கள் பாலடிக்கப்படுகின்ற சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள்புரிந்து வாழுகின்ற காலத்திலே உண்மை முஸ்லிம்களாகவும் மூமின்களாகவும் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் உண்மையாக கட்டுப்பட்டு வாழ்ந்து அமானிதங்களின் வாக்குறுதிகளை முறையாக பேணி பாதுகாத்து தங்களுடைய வாழ்க்கையை முறையாக அமைத்துக் கொள்ளக்கூடிய உயர்ந்த பாக்கியத்திற்குரிய மக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தின் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. நாம் செய்த பாவங்களை நம்மை விட்டு மன்னித்து நம்முடைய இபாதத்துகள் செயல்பாடுகளை ஏற்றுக்கொண்டு பொருந்திக் கொண்டு உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணித்து உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் நாம் விரும்பக்கூடிய உயிர் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் நம்முடைய குடும்பத்தினரோடும் உற்றார் உறவினர்களோடும் இறை நம்பிக்கையாளர்களோடும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. ரப்பனா லா துஆഖிதுனா இன் நஸீனா வ அக்தானா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பி வஅஃபு அன்னா واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.